பொதுவாகவே அக்ஷய திருதி அப்படின்னு சொன்னாலே செல்வம் பெருகக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லலாம். உங்களோட வாழ்க்கையில் வற்றாத வளத்தையும் மகிழ்ச்சியும் கொண்டு வரக்கூடிய அக்ஷய திருதியை குறித்து தான் நம்ம முழுமையான விவரங்களை பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் இந்த திருநாளானது ஏப்ரல் 19ஆம் தேதி 2026 ஞாயிற்றுக்கிழமையில் அமைஞ்சிருக்கு. இது தங்கம் வாங்க சிறந்த நேரம் அப்படின்னு பார்த்தோமா, காலை 10:49 மணி முதல் மதியம் 12:20 மணி வரைக்கும் இந்த அக்ஷய திருதியில் நீங்கள் நகைகள் வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் இந்த அக்ஷய திருதியை நன்னாளில் நம்ம பள்ளியை பார்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அக்ஷய திருதிக்கும் பள்ளிக்கும் இருக்கக்கூடிய சம்மதம் என்ன, பள்ளி விழக்கூடிய பலன்கள் பற்றி ஒரு தனிப்பட்ட சாஸ்திரமுமே ஜோதிடத்தில் ஒரு பிரிவாக இருக்குது. அதே நேரத்தில் இந்த பள்ளியை பார்த்த நம்ம அன்றைய நாளில் அக்ஷய திருதி நாளில் நம்ம இந்த பள்ளியை பார்ப்பது எந்த அளவுக்கு ஒரு கூடுதலான சிறப்பை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அக்ஷய திருதி நன்னாளில் வீட்டோட பூஜை அறையில் பள்ளி தென்படுவது அப்படிங்கிறது லட்சுமி கடாசமாகவும் ஐஸ்வர்யம் பெருகக்கூடிய ஒரு சகுனமாகவும் பார்க்கப்படுது. அக்ஷய திருதியை அன்னைக்கு பள்ளி தரிசனம், அதனோட சிறப்பு வழிபாட்டு முறைகளை பற்றி நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். அதே நாளில் பார்த்திங்களா, அன்றைய நாளில் பள்ளிகள் நமக்கு தென்படாதாம். இதற்கு என்னதான் ரீசன், இதெல்லாம் பற்றி தான் முழுமையான தகவலை நம்ம பார்க்க போகிறோம். அப்படி உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் அன்றைய நாளில் அக்ஷய திருதிய நாளில் நீங்கள் உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் பள்ளியை பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நிச்சயமாக அன்றைய நாளில் பார்த்திங்கன்னா பள்ளி தென்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கான உண்மையான ரீசன் என்ன, இதையெல்லாம் குறித்து நம்ம பார்க்க போகிறோம். என்று அக்ஷய திருதியை பள்ளியை கண்டாலே சகல ஐஸ்வர்யங்களும் பெருகுமா. இந்த அக்ஷய திருதி நாள் இன்னைக்கு பள்ளியை கண்டுவிட்டாலே எல்லா பாவமும் நீங்க பெற்று அனைத்து செல்வங்களுமே லட்சுமி கடாசத்துடன் வாழ்வார் அப்படிங்கிறது ஐதீகம். அதனால் அன்றைய நாளில் நீங்கள் பள்ளியை பார்த்தீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பள்ளிக்கும் அக்ஷய திருதிக்கும் என்ன தான் சம்மதம் இருக்குது, ஒரு சுவாரஸ்யமான தகவல்களை இந்த நன்னாளில் நம்ம தெரிந்து கொள்ளலாம். இந்த அக்ஷய திருதி நாளோட பகவான் பரசுராமர் அவதரித்த ஒரு நாளாகவே இருக்குது. அதே நேரத்தில் கங்கை நதி பூமியை தொட்ட நாளாகவும் இந்த நாள் இருக்குது. அதே மட்டும் இல்லாமல் திரேதர் யுகம் ஆரம்பமான நாளாகவும், குசேலர் கிருஷ்ண பகவானை சந்தித்த ஒரு நாளாகவும், வியாசர் மகாபாரதம் எழுத ஆரம்பித்த ஒரு நாளாகவும், பாண்டவர்கள் சூரியனிடமிருந்து அக்ஷய பாத்திரம் பெற்ற ஒரு நாளாகவும் இந்த நாளானது இந்த அக்ஷய திருதி நாள் தான் சொல்லப்படுது. அதே மட்டும் இல்லாமல் குபேரன் இழந்த செல்வங்களை எல்லாமே ஒரு மீட்ட நாளாகவும், அன்னபூரணி தேவி அவதரித்த நாளாகவும், இந்த நாளில் தான் தான தர்மங்களை அளவில்லாமல் குறைவில்லாமல் செய்ய வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இத்தகைய சிறப்பு வாய்ந்த அக்ஷய திருதியை சித்திரை மாத வளர்ப்பிறையில் கொண்டாடுறோம். அக்ஷய திருதி நன்னாளில் நம்ம மட்டும் ஏன் இந்த பள்ளிகள் யார் கண்ணுக்குமே படாமல் ஒளிந்திருக்க வேணும் அப்படின்னு வாஸ்து பகவான் கட்டளை இட்டிருக்கிறதாக சாஸ்திரங்கள் சொல்லப்படுது. அப்படி வாஸ்து பகவானின் கட்டளை கிணங்க எல்லா பள்ளிகளுமே அன்று அந்த அக்ஷய திருதி நாள் இன்னைக்கு மட்டும் கண்ணுக்கு தெரியாத ஒரு இடத்துல போய் ஒளிந்து கொண்டிருக்குமா. இதற்கு எல்லாம் என்ன ரீசன், இந்த அக்ஷய திருதியை நம்ம தங்கம் வாங்க உகந்த நேரம், இது எல்லாமே குறித்து பார்க்க போகிறோம். இதனால் வீட்டில் இருக்கிறவங்க இந்த பள்ளியை இன்றைய தினம் மட்டும் காண முடியாது அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இவை எல்லாத்தையுமே தாண்டி உங்களோட கண்களில் அந்த பள்ளி தென்பட்டீங்க, நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களோட 7 ஜென்மத்து பாவமும் உங்களை பிடித்த தரித்திரமும் விலகும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி உங்களுடைய கண்களுக்கு அந்த பள்ளியை நம்ம காட்ட வேணும் அப்படின்னு அந்த வாஸ்து பகவானை மனதார வேண்டிக்கோங்க. நாம் செஞ்ச பாவத்திற்கான தண்டனையுமே குறைய வேணும் அப்படின்னு இறைவனை மனதார வேண்டிக்கொண்டு இன்றைய தினத்தை நீங்கள் பள்ளி தரிசனத்தை செஞ்சு பாருங்களேன். உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பம் ஏற்படும். இந்த பள்ளி விழக்கூடிய பலன் பற்றியும் ஒரு தனிப்பட்ட சாஸ்திரமும் ஜோதிடத்தில் ஒரு பிரிவாக இருக்குது. அதே நேரத்தில் பள்ளி பேருக்கு பார்த்திங்களா பல பேருக்குமே தெரிந்திருக்கும். அதே போல் தான் அக்ஷய திருதி அன்னைக்கு பள்ளியை பார்த்தால் என்னெல்லாம் நம்மளோட வாழ்க்கையில் நடக்கும். மகாலட்சுமி தங்கமழை பொழிந்த ஒரு நாள் தான் இந்த அக்ஷய திருதியை நாள். மங்களகரமான ஒரு நாளான இந்த அக்ஷய திருதியை தங்கம் வாங்குவது, ஆபரணங்கள் வாங்குவது மட்டும் இல்லாமல் புதிய விஷயங்களை அன்றைய நாளில் தொடங்குவது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் தான் அக்ஷய திருதி அன்னைக்கு தானம் கொடுப்பது, உதவி செய்கிறது பல மடங்கு பலன்களை உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் கொடுக்கும். பள்ளி விழக்கூடிய பலன் பற்றிய ஒரு தனிப்பட்ட சாஸ்திரமும் ஜோதிடத்தில் இருக்குது. பள்ளி விழக்கூடிய பலன் பற்றி பல பேருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதே போல் தான் அக்ஷய திருதி அன்னைக்கு பள்ளியை பார்த்தா என்ன பலன்லாம் உங்களுக்கு கிடைக்கும் தெரியுமா. அக்ஷய திருதியை கொண்டாட்டம் மற்றும் அக்ஷய திருதியை அப்படிங்கிற என்னவெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத ஏராளமான நிகழ்வுகள் புராணங்களிலும் வேதங்களிலும் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இதில் ரொம்ப முக்கியமானதாக அக்ஷய திருதியை அன்னைக்கு பள்ளிகளை பார்ப்பது அதிர்ஷ்டமானது அப்படின்னு சொல்கிறாங்க.
பொதுவாகவே சாதாரண நாளில் அங்கே இங்கும் சுற்றி தெரியக்கூடிய அந்த பள்ளிகளை பார்த்துருப்போம். ஆனால் அக்ஷய திருதி அன்னைக்கு ஒரே ஒரு பள்ளி கூட நம்மளுடைய கண்களுக்கு தென்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நாளில் பள்ளியை பார்ப்பது அப்படிங்கிறது உங்களுடைய எல்லா பாவங்களையுமே நீக்கும் அப்படின்னு அதிர்ஷ்டமும் ஐஸ்வர்யங்களும் பெருகும் அப்படிங்கிறது ஐதீகம். ஸோ இந்த நாளில் நீங்கள் பள்ளியை பார்த்தீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பள்ளி அப்படிங்கிறது லட்சுமி கடாசம் நிறைந்த ஒரு ஜீவனாகவும், இதனால தான் அக்ஷய திருதி அப்படின்னு பள்ளியை பார்ப்பது பள்ளி தரிசனம் என்று சொல்லப்படுது. ஆனால் மனிதர்களின் கண்களுக்கு தென்படாமல் அக்ஷய திருதி நாளன்னைக்கு மட்டும் பள்ளிகள் எங்கோ சென்று ஒளிந்து கொள்ளுமா. பொதுவாகவே தினமுமே நீங்கள் பள்ளிகளை பார்த்தா கூட அக்ஷய திருதி நாளின்னைக்கு பார்க்க முடியுமா, பள்ளி தரிசனம் பெற முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கு தான் இதற்கு என்ன காரணம் தெரியுமா? மகாலட்சுமியின் அம்சமான பள்ளியை அந்த அக்ஷய திருதி நன்னாளில் பார்ப்பது ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஆனால் இந்த நாளில் பள்ளிகள் யாருடைய கண்களுக்குமே தெரியாமல் மறைய வேணும் அப்படின்னு வாஸ்து பகவான் கட்டளையிட்டதாக சொல்லப்படுது. இதற்கு இணங்க எல்லா பள்ளிகளுமே மனிதர்களோட கண்களுக்கு தெரியாமல் மறைந்து கொள்ளுமா. இதையும் மீறி உங்களோட கண்களுக்கு பள்ளி தென்பட்டுச்சு அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஐஸ்வர்யங்களும் நிறைந்திருக்கும். அதே மாதிரி நீங்கள் செய்த பாவங்கள் அனைத்துமே தீரும். உலகம் தோன்றிய நாள் மகாலட்சுமி பெருமாளின் மார்பில் வாசம் கொண்ட ஒரு நாளாகவும், சிவபெருமானுக்கு பார்வதி தேவி அன்னபூரணியாக பசியை தீர்த்து உணவளித்த ஒரு நாள் அப்படின்னும் இந்த அக்ஷய திருதிக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்குது. அதே போல தான் ஆதிசங்கரர் ஒரு பெண்ணின் வறுமையை தீர்ப்பதற்காக கனகதாரா சோஸ்திரம் இயற்றிய ஒரு நாளாகவும், அவர் சோஸ்திரத்தை பாட அந்த பெண்ணோட வீட்டில் தங்க நெல்லிக்கனிகள் மழையாய் பொழிந்ததாகவும் சொல்லப்படுறாங்க. மேலுமே இத்தனை வகையான சிறப்புகள் நிறைந்த இந்த அக்ஷய திருதி நன்னாளில் நீங்கள் எந்த விஷயம் தொடங்கினாலும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் அக்ஷய திருதி நன்னாளில் இந்த பள்ளியை பார்த்து வணங்குவது உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை ஜென்ம பாவங்கள் இருந்தாலுமே அது தீரும். அக்ஷய திருதியை தமிழ் மாதத்தில் சித்திரை மாதம் சுக்லபட்சத்தின் வளர்பிறை 3ஆம் தினமான திருதியை நாள் அன்னைக்கு கொண்டாடப்பட இருக்கு. இது இந்துக்களோட பாரம்பரியத்தில் ரொம்பவும் மங்களகரமான ஒரு நாளாக இந்த நாளானது கொண்டாடப்படுறோம். இந்த நாளில் வாங்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுமே நல்ல ஒரு பல மடங்கை உங்களுடைய வாழ்க்கையில் கொடுக்கும். செல்வ செழிப்பையுமே ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகவும் இந்த நாளானது இருக்குது. முடிஞ்சவங்க நீங்கள் தங்கம் வாங்கலாம். அப்படி தங்கம் வாங்க முடியாதவங்க நீங்கள் சில மங்களகரமான பொருட்களை அன்றைய நாளில் வீட்டில் வைத்து வழிபட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக தங்கம் வாங்குவதற்கு இணையான பலன்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அப்படி நீங்கள் வீட்டில் வைத்து வழிபட்டாலே தங்கம் வாங்கியதற்கு இணையான பலன்கள் என்னென்ன பொருட்கள்லாம் வாங்கினா கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அக்ஷய திருதி அப்படிங்கிறது இந்துக்கள் மற்றும் சமணர்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு முக்கியமான பண்டிகையாக இருக்குது. வசந்த காலத்தில் வளத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த அக்ஷய திருதியானது கொண்டாடப்படுது. சித்திரை மாத அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய 3ஆவது நாளில் தான் இந்த அக்ஷய திருதியானது கொண்டாடப்பட இருக்கு. இந்த 2026 அக்ஷய திருதியோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோமா, புராணங்களின்படி சூரிய பகவான் அக்ஷய திருதிய நாளில் தான் மகாபாரதத்தில் பாண்டவர்கள் வனவாசத்தில் இருந்தபோது அவங்களுக்கு உணவு தட்டுப்பாடு ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பாஞ்சாலி வேண்டிக் கொண்டதாக அல்ல குறையாத அக்ஷய பாத்திரத்தை வழங்கி அருள் செஞ்சதாக சொல்லப்படுது. அதனால தான் இந்த நாளில் மகாலட்சுமி, குபேரர் ஆகியோரை வழிபடுவதோடு சூரிய பகவானையும் வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏப்ரல் 20ஆம் தேதி முருகப்பெருமானுக்குரிய கிருத்திகை நட்சத்திரமும் வருது. அதனால் இந்த நாளில் முருகப்பெருமானையும் நீங்கள் வழிபடுவதனால அனைத்து வளன்களுமே உங்களோட வாழ்க்கையில் கிடைக்கும். அதே நேரத்தில் அக்ஷய திருதியில் முக்கியமாக நம்ம செய்ய வேண்டியதை பார்க்க போகிறோம். அக்ஷய திருதி அப்படிங்கிறது ஒரு பெருக்கத்திற்குரிய ஒரு நாளாக இருக்குது. இந்த நாளில் எந்த பொருள் வாங்கினாலுமே என்ன செஞ்சாலுமே அது பல மடங்காக பெருகும். அதனால தான் இந்த நாளில் தங்கம், வெள்ளி, நகைகள் போன்ற விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குறது, புதிய முதலீடுகள் செய்கிறது, புதிய வாகனம் வாங்குறது, புதிய தொழில் துவங்குறது, மந்திர ஜபம் செய்வது, தானங்கள் செய்வது, யாகங்கள் செய்வது, இது எல்லாருக்குமே பல பேருக்குமே வழக்கமாக கொண்டிருக்காங்க. ஆனால் அனைவராலுமே தங்கம் விற்கிற விலைக்கு தங்கம், வெள்ளி போன்ற விலை உயர்ந்த பொருட்களோ புதிய வாகனங்களோ சொத்துக்களோ வாங்க முடியாத ஒரு காரியமாக இருக்குது. இதனால் தங்கத்திற்கு இணையான பலனை தரக்கூடிய சில மங்களகரமான பொருட்களை உங்களோட வீட்டில் நீங்கள் வாங்கி வைத்து அக்ஷய திருதிய நன்னாளில் மகாலட்சுமிக்கு படைத்து வழிபட்டீங்க அப்படின்னா மகாலட்சுமியின் அருளால் வீட்டில் எப்போதுமே லட்சுமி கடாசம் நிறைந்திருக்கும். இந்த நாளில் மகாலட்சுமியின் அருளால் வீட்டில் அல்ல குறையாத செல்வத்தை பெறுவதற்கு முக்கியமாக நம்ம வாங்க வேண்டிய 5 பொருட்களை பார்க்க போகிறோம். சமையலுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அன்றைய நாளில் உங்களுடைய வீட்டில் செல்வம் பெருகும். அடுத்ததாக அக்ஷய திருதி அன்னைக்கு கடுகு வாங்குவது தங்கம் மற்றும் வெள்ளிக்கு இணையான உங்கள் மங்களகரமானதாக கருதப்படுது.
அடுத்தது 3வது விஷயம் கல்லுப்பு. முக்கியமான பாயிண்ட்டுங்க. கல்லுப்பு வாங்குனீங்க அப்படின்னா வாழ்க்கையில் இன்பங்கள் பெருகும், மன அமைதி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதே நேரத்தில் மஞ்சள் தூள் வாங்குனீங்க அப்படின்னாலும் ரொம்ப ரொம்ப சிறப்பு. அடுத்தது மண்பானை, குடங்கள், விளக்குகள் இது எல்லாத்தையுமே வீட்டிற்கு வாங்குவதன் மூலம் கண்டிப்பாக வீட்டில் செல்வம் பெருகும். பசுமாடுகளை வாங்கி லட்சுமி தேவியோட பாதத்தில் காணிக்கையாக செலுத்துனீங்க அப்படின்னா வீட்டில் லட்சுமியும் குறையாத செல்வமும் நிச்சயமாக பெருகும். இந்த 5 பொருட்கள் தவிர அன்றைய தினம் மல்லிகைப்பூ, மஞ்சள், குங்குமம், சந்தனம், பால், அரிசி போன்ற மங்களகரமான பொருட்களையும் வாங்கி மகாலட்சுமிக்கு நீங்கள் படைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த நாளில் மகாலட்சுமிக்கு நைவேத்தியமாக பால் பாயாசம் செஞ்சு படைப்பது ரொம்ப விசேஷமாக இருக்குது. பொதுவாகவே வெள்ளை நிறம் அப்படிங்கிறது சுக்கிர பகவானுக்குரியது. அதனால தான் இது பார்த்திங்கன்னா மகாலட்சுமியின் அருளை பெற வெள்ளை நிற பொருட்களை வீட்டில் வாங்கி வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதே நேரத்தில் அன்றைய நாளில் உங்களுடைய வீட்டு பூஜை அறையிலும் சரி, உங்களுடைய வீட்டில் எந்த திசையில் நீங்கள் பள்ளியை பார்த்தாலும் சரி, அன்றைய நாளில் இந்த அக்ஷய திருதி நன்னாளில் நீங்கள் பார்ப்பது அப்படிங்கிறது பள்ளியை பார்ப்பது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அதை பார்த்து நீங்கள் வணங்குவது உங்களுடைய எத்தனை ஜென்ம பாவங்கள் இருந்தாலுமே அது தீர்ந்துவிடும். முழு நம்பிக்கையோடு கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள், நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெற முடியும். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கூட இருக்க பாருங்கள் பெல் பட்டன் இருக்கும், அதையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு நியூ வீடியோஸுமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி நீங்கள் அக்ஷய திருதி இந்த அற்புதமான பொன்னான இந்த நன்னாளில் நீங்கள் என்னென்ன பொருட்கள்லாம் வாங்குவீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது பார்த்தீங்களா, நீங்கள் இந்த வருடம் தான் வாங்கியிருக்கீங்களா, அல்லது நீங்கள் வருடம் வரக்கூடிய அக்ஷய திருதி நன்னாளில் இந்த பொருட்கள்லாம் வாங்கி வைப்பீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்கள் கூட கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய வீட்டில் அந்த அக்ஷய திருதி நன்னாளில் பள்ளியை பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் எங்கள் கூட கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவு பண்ணிக்கோங்க. ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.